இன்னும் என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கிற நீ? சரி என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டேன். வீட்டுல இருக்கிற மத்தவங்களெல்லாம் எங்க அனுப்ப போற? உலகத்திலேயே சிறந்த தொழிலதிபர்னு விருது வாங்க போறியா? அப்படியே நீ அதை வாங்கினாலும் கூட நின்னு கை தட்ட 4 பேர் இருக்கணும்ல. செடியனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். என்ன பயப்படாத, ஒண்ணு இல்லடா, கவலைப்படாத. என்னங்க பையனை சண்டை போட தூண்டி விட்டுட்டு நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்லங்க, ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுன்னா தெரியும். யாருங்க ஊர்ல பிசினஸ் பண்ணல? எத்தனையோ பேர் செய்யறாங்க. பிசினஸ்னு இருந்துச்சுன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த சமயத்துல என்ன செய்யணும்? யாராவது ஒருத்தர் கிட்ட உதவி கேட்கணும் இல்லையா? அந்த பிசினஸே வேண்டாம் மூட்டை கட்டி ஓரமா எடுத்து வச்சுட்டு வேற வேலை பார்க்கணும். ஆனா அதனால பாதிக்கப்படுறது யார்? இப்ப பாதிக்கப்பட்டு நிக்கிறது என்னோட பொண்ணு மாப்பிள்ளையும் தானே. இப்படி அனுபவிக்கிறதுக்காக தான் ஓடி ஓடி இங்க வந்தியா நீ? யாரு என்னெல்லாம் பாக்குறது கிடையாது. எல்லார்கிட்டயும் சண்டை இழுத்து வைக்க வேண்டியது. கோழி தான் குஞ்சுகளை காப்பாத்துறதுக்கு தான் தான் ரெக்கைகளை விரிச்சு பறந்துகிட்டே இருந்து காப்பாத்துமா. ஆனா நீ எனக்கு ஃளைட் ஏறிட்டோம். இன்னும் 10 நிமிஷத்துல ஃளைட் கிளம்பிடும். ரீச் ஆனதும் உனக்கு மெசேஜ் பண்றேன். வீட்ல எல்லாரும் ரெடி சொல்லிடு. அவனை உடனே இங்க வர சொல்லு. எதுக்கு? அவன் அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு. அவன் வீட்ல இருக்க வேண்டாமா? அவன் இங்க வந்து என்ன பண்ண? யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்னு 2 காதையும் மூடி வச்சிருக்க. இந்த பிடிவாதத்தினால நீ நிறைய இழக்க போற. போத்துக்கிட்டே இரு. கறி பாக்கியாவை எப்போ வச்சு செய்யலான்னு காத்திட்டு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. செளியில் போலீஸ் பிடிச்சி போயிது. எழில் ஃபாரின் போகிறான், ஃபோன் பண்ணுறான், பிளேன் ஏறப்படுறேன்னு உடனே கிளவி அவனை வர சொல்லிங்க, ஊருக்கெலாம் போகலாங்கிறாங்க. அதுக்கு பாக்கியா அவன் வந்து என்ன செய்ய போகிறான், அவன் போட வேலையை பார்க்கணுங்கிறாங்க. அதுக்கு கிளவி நீ யார் பசங்க கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் தூக்கி